ஹலோ மக்களே! எப்படி லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல எக் ரைஸ் செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேன் எடுத்துட்டு, கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு, ப்ரவுன் நிறம் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா பச்சை மொளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். அத போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு. நல்லா வதக்குனதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டுல மல்லித்தூள், பெப்பர் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்து முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெசிபில வந்து நான் வந்து 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை நல்லா பொடி மாஸ் மாரி வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். இங்க பாருங்க நல்லா பொடி மாஸ் அளவுக்கு விட்டுட்டேன். ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வச்ச ரைஸ் தான் இது. அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் நல்லா வந்து உடைச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியா இல்லாம. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவும் அந்த ரைஸ் நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதம் கட்டியில இருந்தா நல்லா அதே உடைச்சுக்கோங்க. உடைச்சுட்டு லாஸ்ட்டா வந்து கொரியாண்டர் நல்லா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல எக் ரைஸ் ரெடி. தேங்க் யூ.